அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்கள் கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான படிப்புகள் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி நர்சிங்னு சொல்லக்கூடிய பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு நிறைய மாணவ மாணவிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸை எப்படி நம்ம வந்து ஒரு மத்திய அரசோட கல்லூரிகளில் ஈவன் படித்து முடிச்சோடனே மத்திய அரசோட வேலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் 4 வருடத்துக்கு இலவசமாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நிறைய மாணவ மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் பிரைவேட் காலேஜஸ் போறீங்க. இங்க இப்போ இந்த பிஎஸ்சி நர்சிங் வந்து எங்க படிக்க போறீங்க இந்த நோட்டிபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி சார்பா வந்து சில மெடிக்கல் காலேஜஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்துறாங்க, 6 நர்சிங் காலேஜ் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 6 நர்சிங் காலேஜ்லையுமே 4 வருட பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ்க்கான நோட்டிபிகேஷன் அதாவது அப்ளிகேஷன்ஸ்ங்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்க போய் படிக்கக்கூடிய 4 வருடத்திற்குமே வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி கட்டணம் இலவசம், ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ, மெஸ் பில் ஃப்ரீ, அங்கே நடக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸுமே உங்களுக்கு ஃப்ரீ. இது போக படித்து முடிச்சோடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு எக்ஸாம்ஸ் மூலமா நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜாபான இந்தியன் ஆர்மியில போயிட்டு நீங்க வந்து நர்சிங் ஆஃபீஸரா வேலை செய்யறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்க. அது மூலமா மத்திய அரசோட வேலையும் கிடைக்குதுங்க, மத்திய அரசோட சம்பளமும் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு போகணும், அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில சேரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இந்தியன் ஆர்மி நர்சிங் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன். என்னைக்கு க்ளோஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 31ஆம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்ங்கிறது க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு நம்ம என்ன வெப்சைட் போகணும்னு பார்த்தீங்கன்னா joinindianarmy.nic.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல போய் தான் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ இந்த சர்வீசஸ் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எம்எஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ்ன்னு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான், பாய்ஸ்க்கு கிடையாது. ஸோ இதுல வந்து என்ன பேசிக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து கம்பல்சரி இந்த வருஷம் நீட் முடிச்சவங்களா இருக்கணும், அதாவது இந்த வருஷம் நீட் எழுதி இருக்கவங்களா இருக்கணும், நீட்ல நல்ல ஸ்கோர் வாங்கினவங்களா இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல கம்பல்சரி இந்த வருஷம் +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேணும். ஏன்னா நீட்டை வந்து நிறைய பேர் நிறைய வருஷம் எழுதிட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எலிஜிபிளான்னு கேட்டால் கிடையாது. இந்த வருஷம் ப்ரெசென்டா 12th முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதுனா மாணவிகள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இது அப்ளை பண்றதுக்கான அவங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் கூட வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. 1 அக்டோபர் 2001 இருந்து 30 செப்டம்பர் 2009 வரைக்கும் பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க 12th வந்து கம்பல்சரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்ஸ், பயாலஜிங்கிறது பாட்னி அண்ட் ஜுவாலஜியா படிச்சிருக்கலாம். இந்த 3 சப்ஜெக்ட்லையும் குறைஞ்சபட்சம் 50% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணுங்கிறாங்க. அதுக்கு மேல பிசிக்கல் ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி என்சிசி சி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவுமே நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுக்கு இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி சார் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலையுமே நீட் மதிப்பெண்களை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷன்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, அதாவது டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைப்பாங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து 40 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வருங்க, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ங்கிறது 40 வரும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்னு சொல்லி மொத்தம் 80 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வுங்கிறது நடக்கும். இதுல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, 0.5 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குதுங்க. மொத்தம் இந்த 40 கொஸ்டினை வந்து நீங்க 30 நிமிஷத்துல முடிக்கணும். ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கடுத்து உங்களை மெடிக்கலா வந்து நீங்க செக் பண்ணுவாங்க, பியூர்லி வந்து செக் பண்ணுவாங்க. இந்த எல்லாத்தோட ஸ்கோரையும் டெஸ்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன்ங்கிறது நடக்கும். ஸோ அப்படி செலக்ட் ஆகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கல்லூரிகள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எல்லாமே ஏஎஃப்எம்சி தாங்க. அதாவது பெரும்பாலும் காலேஜ் ஆஃப் நர்சிங்னு வருங்க. புனேல காலேஜ் இருக்குது, கல்கத்தால காலேஜ் இருக்குது. புனேல 40 சீட்டு, கல்கத்தால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 30 சீட் இருக்குங்க.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் 40 சீட்டு, நியூ டெல்லி 30 சீட்டுங்க, லக்னோவில் 40 சீட்டு மற்றும் பெங்களூரில் 40 சீட் இருக்குங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தந்த கல்லூரிகள் எந்தெந்த யூனிவர்சிட்டி கூட வந்து அஃபிலியேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணுங்கிறப்ப ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் ஐஎன்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவங்க கேட்டுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ்க்கு கூப்பிடுவாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ்லாம் எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேண்டிடேட் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ரூபா வாங்குறாங்க. அதுபோக எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபீஸுமே நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஜூலை 31 ஈவினிங் 5 மணிக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மாணவிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய மாணவிகள் இதுக்கு நிறைய பேர் யாருமே அப்ளை பண்றதில்லை, அதிகமாக அப்ளை பண்றதில்ல. சரிங்களா? ஏன்னா இதை பற்றி ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து கண்டினியூஸாக இந்த மிலிட்ரி நர்சிங் இதை வந்து எம்என்எஸ்ன்னு சொல்லுவாங்க, மிலிட்ரி நர்சிங் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி ஒவ்வொரு வருடமும் வீடியோ நான் வந்து கண்டினியூஸாக வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். பட் அதை எத்தனை பேர் யூட்டிலைஸ் பண்ணுறாங்கங்கிறது தெரியல. ஸோ என்னோட ஒர்க்குங்கிறது நான் வந்து வெதர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணல, பட் வந்து நான் வந்து இந்த தகவலை வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், அதாவது நாட் ஓன்லி அண்ட் இன்ஜினியரிங், நாட் ஓன்லி அண்ட் மெடிக்கல், எல்லா வகையான படிப்புகள் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.